அவசரமா பஞ்சாயத்தை கூட்டியிருக்கீங்க, என்ன விவகாரம்? அது வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. இத்தனை நாளா நம்ம வேலை ஊர்ல இல்ல, நம்ம ஊரு நிம்மதியா இருந்துச்சு. நேத்தா வந்தான், வரும்போதே ஒரு பிரச்சனையோட வந்துட்டான். என்ன பிரச்சனை? ஹை காய்ஸ், நமது பஞ்சாயத்தை ஆரம்பிச்சு முதலாவது பஞ்சாயத்து. ஸோ முதலாவது பஞ்சாயத்து கடவுள்கிட்ட இருந்து தான். பஞ்சாயத்தின் டாபிக் பார்த்தீங்கன்னா கடவுள் அஜித்து, அஜித்து கடவுளே. ஒரு பக்கம் நம்மளுடைய கடவுள் அஜித், அடுத்த பக்கம் அவருடைய சீடர்கள், பக்தர்கள், ரசிகர்கள். ஸோ பஞ்சாயத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? முதலாவதா நாங்கள் ஏகே தரப்பு நியாயத்தை கேட்போம். ஏகே அவற்ற பக்கம் என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கிறார் என்பதை நாங்கள் பார்ப்போம். நம்ம ஏகே என்ன சொல்றாருன்னா, ஆரம்பத்தில் ரசிகர் மன்றத்தை கலையுங்க என்று சொன்னாரு. அப்புறம் தலைன்னு கூப்பிட வேண்டான்னாரு. இப்போ அஜித்தே கடவுளே, கடவுளே அஜித்தே, அதையும் ஸ்டாப் பண்ண சொல்லி இருக்கிறாரு. ஏகே என்ன சொல்ல வார, ரேசிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுறேன், அப்பப்போ லாங் டிரைவ் போகிறேன், என் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், இடக்கிட படமும் நடித்து கொண்டு இருக்கிறேன். முதல்ல நீ உன்னை கவனி, அப்புறம் உன் குடும்பத்தை கவனி. இதைத்தான் ஏகே எப்பவுமே சொல்லுவாரு. இப்போ நாம ரசிகர்கள் அவங்களோட பக்கம் என்ன நியாயம் சொல்லுவாங்கன்றத பார்ப்போம். ரசிகர் மன்றத்தை கலைச்சாச்சு, தலைன்னும் கூப்பிடாம விட்டாச்சு. சரி, தியேட்டரில் படம் தான் வரும், அதையாச்சும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாமண்டா அதுவும் இல்லை. அவற்ற சந்தோஷத்துக்கு எல்லாம் செய்கிற மாதிரி ஒரு ரசிகனா நாங்கள் எங்களுடைய சின்ன சின்ன சந்தோஷத்துக்காக சில வேலையில செய்கிறோம். அதை அவர் வேணாம்னு சொல்லுவார். ஸோ இன்னொரு கேள்வி வருதுண்டா, ரசிகனா இருக்க வேண்டுமா வேண்டாமா? மொத்தத்தில் பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்லுவ நேரம் வந்துட்டுது. இன்றைக்கு இந்த பஞ்சாயத்துக்கு என்ன தீர்ப்புண்டா, ஏகே எப்படி தான் நினைச்சதை செய்கிறாரோ, லாங் டிரைவ் போகிறாரு, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு, படம் நடிக்கிறாரோ, அதே போல் அவருடைய ரசிகர்களுக்கும் தாங்கள் நினைச்சதை செய்கிறதுக்கான முழு ரைட்ஸும் இருக்குது. ஏகேண்ட பக்க நியாயம் சரி, அவர் தன்னை ஒரு சாதாரண மனிதனாகவே நினைச்சு கொண்டு இருக்கிறார். ஆனால் அவருடைய ரசிகர்கள் அவரை கடவுளாக நினைச்சு கொண்டு இருக்கிறார். எனவே ஏகேண்ட பக்கமும் சரி, அவருடைய ரசிகர்கள் பக்கமும் சரி. இந்த பஞ்சாயத்தின் தீர்ப்பு என்னண்டா, ஏகே நீங்கள் அறிக்கைகளாக சமர்ப்பியுங்கோ, ரசிகர்கள் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருங்கோ. ஸோ இத்துடன் பஞ்சாயத்து இனிதே நிறைவேறுகின்றது. பஞ்சாயத்து